ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம கடைக்கு என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பழைய டிவிடி தான் வந்திருக்கு. நம்ம டிவிடி எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? 96 எல்லாத்துக்கும் இந்த டிவிடி தெரிஞ்சிருக்கும். ஆனால் இப்போ வந்து உள்ளே என்ன இருக்குன்னு தெரியாது. நம்ம இன்னைக்கு பிரித்து பார்த்துருவோம். நம்ம சேனல் வந்து ரொம்ப நாளாக வீடியோ போடல, கொஞ்சம் வேலைனால போட முடியல. இனிமேல் வந்து நம்ம ரெகுலராக போடுவோம். நிறைய பொருள் இருக்குது, நல்லா பிரித்து காட்ட போகிறோம். இன்றைக்கி வந்து இந்த டிவிடி வந்து பிரித்து காட்டுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா வரும்போது நட்டெல்லாம் இல்லை, நட்டெல்லாம் ஆல்ரெடி பிரிச்சுட்டாங்க போல இருக்குது. ஆஹா, உள்ள ஒரு கேஸ்ட் இருக்குங்க. அப்புறம் டிவிடி கேஸ்ட் சிறுத்தை படமா, சிறுத்தை கேசட்டு. இன்னும் அவுட்புட் கட்டிடுவோம். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த வெளியே வரல. இது பாருங்க, அந்த ட்ரே. இது நம்ம டிவிடி போகிற ட்ரே. இது வெளில வரும். நம்ம டிவிடி வச்சுட்டோம்னா உள்ளே போய் மேலே வந்து ஓடும். இது ஃபால்ட்டாக இருக்கிறதுனால ஓட மாட்டேங்குது. நம்ம வந்து பிரித்து பார்த்துருவோம். இது வந்து மேக்னெட்டுங்க, நல்லா இருக்கும். மேக்னெட் வந்து நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், மேக்னெட் வச்சு பாருங்கள். இதுக்குள்ளே ஒரு மேக்னெட் இருக்கு பாருங்க. இதான் வந்து அந்த இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேக்னெட் இருக்குல்ல, இந்த லென்ஸ் வந்து இதில் பாருங்கள். இதான் அந்த லென்ஸு. லென்ஸ் தான் இது இப்படி மேலே வரும். இந்த டிவி தூக்கிட்டு இப்போ இந்த மேக்னெட் வந்து அந்த கேஸ்ட் வந்து நல்லா பிடிச்சிக்கிறதுக்கு இப்படி இப்போ பாருங்கள், வச்சு காட்டுற மாதிரி. அதை நான் வந்து இந்த கேசட்டை நவுரோடாமல் பிடிச்சிக்கிறதுக்கு தான் அந்த இது மேக்னெட். நான் தனியாக எடுத்து வச்சு காட்ட முடியாது. இப்போ கை இடிக்கிறதுனால வைக்க முடியல. நான் வந்து இந்த பாக்ஸை கட்டிடுவோம். இதெல்லாம் ஒரு காலத்தில் எவ்வளோ ஃபேமஸ். நம்ம கேசட் வந்து ஒரு நாளைக்கு வாடகை எடுத்து போட்டு பார்ப்போம் வீடியோ. இன்றைக்கி வந்து இதை பார்க்குறதுக்கு யாரும் இல்லை. அது வந்துருச்சு. இதில் பாருங்க எவ்வளோ கீர் பல் இருக்கு பாருங்க. பாருங்க எவ்வளோ அழகாக வந்துட்டு போகுதுன்னு. இதான் இந்த சீடியை ஃபுல்லாக ரீட் பண்ணுறதுக்கு இப்படி முன்னாடி வந்துட்டு போயிட்டு இருக்கோங்க. பாருங்க, இப்படி தான் நம்ம போடுற சீடியை வந்து இது ரீட் பண்ணிகிட்டு இருக்கோம், இந்த லென்ஸு. இப்போ பாருங்களேன், இதை வந்து நம்ம சீடியை வச்சிட்டோம்னா இது ஆடும் இல்லையா, ஆடுறதுக்காக தான் அந்த மேக்னெட் மேலே வந்தோன்னா அந்த மேக்னெட் வந்து அதை பிடிச்சிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆடவே ஆடாது. இப்படி தான் வந்து டிவிடியில் வந்து ஓடிட்டு இருக்கோம். நம்ம பஸ்ஸெல்லாம் போகும்போது இந்த வைப்ரேஷன் ஆனால் கூட வந்து இந்த சீடி ஆடாமல் ஓடிக்கிட்டே இருக்கும் படம். இப்போ இதே நம்ம விசிடியில் போட்டோம்னு வச்சுக்கோங்க, இப்போ லேசாக ஒரு சேஃப் ஆனாலே படம் வந்து திக்க ஆரம்பிக்கும். நிறைய பஸ்ஸில் நம்ம டிவிடி தான் வச்சுருப்பாங்க. நல்லா பவராக இருக்கும் இந்த மேக்னெட். ரெண்டு மோட்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த மோட்டர்லாம் ஓடுதான்னு செக் பண்ணுவோம். நம்ம கழட்டி இந்த மோட்டர் கனெக்ஷன் எடுத்துட்டோம். இப்போ தனியாக இதை வந்து தனியாக வெளில எடுக்க முடியுதா பார்ப்போம். நம்மகிட்ட வந்து இது சின்ன பிள்ளைகள்லாம் நிறையா பசங்க வந்து வாங்கிட்டு போவாங்க. ஸ்கூலுக்கு வந்து மோட்ரு வாங்கி சொல்லிட்டு நான் இது இன்னும் வந்து 5 ரூபா சொல்லி கொடுப்பேன். அந்த மோட்ரு இது வாங்கிட்டு போய் ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த மோட்ரு ஓடுதான் இல்லைன்னு பண்ண செக் பண்ணலாம். பாருங்க எவ்வளோ கீர் பல் இருக்குது இதில்.
3 மோட்டர் இருக்கு அதில் இருக்கு. இங்கே பாருங்க அடுத்த மோட்ரு. இங்கே பாருங்க நமக்கு வந்து அந்த ஒரு டிவிடி வந்து 3 மோட்ரு கிடச்சிருக்குங்க. இந்த 3 மோட்ரு வந்து இப்போ நம்ம ஓடுதான் செக் பண்ணலாம். இதை ஓடுறதுக்கு நம்ம கடையில் ஒரு சோலார் வந்துருக்கு சின்னதாக, நம்ம வந்து ஃப்ரீ எனர்ஜி, அதை வச்சு இதை ஓட வைக்க முடியுமா பார்க்கலாம், செக் பண்ணலாம். அதனால பாருங்க நம்ம டிவிடியில் அவ்வளோதான் இருக்குது. இந்த லென்ஸ் இருக்குது, இந்த லென்ஸ் அவ்வளோதான். இது போயிடுச்சுன்னா நமக்கு படம் ஓடாதுன்னு தெரியும். இந்த லென்ஸ் ஒரு பாட்டு, அப்புறம் இந்த சின்ன சின்ன போர்ட்ஸ் தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை டிவிடியில். உள்ளே இருக்கணும் பார்த்துங்க. இது பாருங்க இஎஸ்பி இது கொடுத்துருக்காங்க, எஸ்டின்னு சொல்லி கார்டு வந்து இது பெருசாக இருக்கும் மெமரி கார்டு. அப்போலாம் அந்த மெமரி கார்டு போடுறது. அப்புறம் இஎஸ்பி சொல்லிக்கலாம். பவரான பட்டன் தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிவிடிக்குள்ளார. இந்த டிவிடி இப்போ யாரெல்லாம் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்களோ நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் லைக் பட்டனையும் தட்டி விட்ருங்க. இந்த மாதிரி வீடியோ வந்து தொடர்ந்து போட்டுட்ருக்கேன். உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவை. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த மோட்ரு ஓட வைக்க முடியுதா செக் பண்ணலாம் வாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம கடைக்கு வந்திருக்க சோலார் பேனல். இது பார்த்தீங்கன்னா இது 5.8 வோல்ட், கிட்டத்தட்ட 6 வோல்ட் வரும் நினைக்கிறேன் அந்த இதில். இந்த மோட்ரு வந்து இதில் ஓடுதா என்னங்கிறது வந்து நம்ம செக் பண்ணலாம் வாங்க. நாங்கள் ஓடுதான் செக் பண்ணுவோம். அதுக்கு முதல்ல நம்ம வெயிலுக்கு போய்க்கலாம். வெயில் பார்த்து வெயில் கம்மியாக தான் இருக்குது. ஓ ஃபாஸ்ட்டாக ஓடுதுங்க, சூப்பர். இங்கே பாருங்க தெரியுதா மோட்ரு ஒரு தெரியுதா? பாருங்க ஃப்ரீ எனர்ஜி, நமக்கு பேட்டரி தேவையில்ல, ஒன்றும் தேவையில்ல. நம்ம சோலார் வச்சு ஓடிட்டு இருக்கோம். பேட்டரி ஒன்றுமே தேவையில்ல, ஃப்ரீ எனர்ஜியாக சோலார் வச்சு பாருங்க. நல்லா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருக்கு, சரியான ஃபாஸ்ட்டாக ஓடுதுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலை வந்து லைக் பட்டனை தட்டி விட்ருங்க.